இது பாஜகவால் களமிறக்கப்பட்டவர் தான் விஜய். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ கரூர் சம்பவம் வந்து இன்னும் அதிகமாயிடுச்சு, இன்னும் கூடுதல் பலமாயிடுச்சு பாஜகவுக்கு. அதனால வந்து இப்போ பாஜக கிட்ட சரண்டர் ஆயிட்டார், காலில் விழுந்துட்டார். அந்த அடிப்படையில் ஒருத்தர் புகார் கொடுத்தாராம், இந்த படத்தில் மத துவேஷம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் புகார் கொடுத்தாராம். யாரா அவரு அப்படின்னா இது வரைக்கும் தெரியாது. ஒருத்தர் புகார் கொடுத்தாரு. அந்த அடிப்படையில் சென்சாரில் வந்து அதை நிறுத்தி வச்சிட்டாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்காம. ஆனால் இந்த படம் மக்கள் பார்வைக்கு வரல. எப்படி அதில் மத துவேஷம் இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும்? யார் புகார்தாரர்னு இப்போ வரைக்கும் கோர்ட்டு கூட வரல. கோர்ட்டில் சொன்னாங்க, கோர்ட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, புகார்தாரர் யாருன்னு நீங்கள் அடையாளம் காட்டுங்க, அவர் என்ன புகார் கொடுத்துருக்காருன்னு சொல்லுங்க. நாங்கள் அப்படி எந்த தகவலும், கடிதமும், புகார் கடிதமோ, புகாரினுடைய அந்த பிராது விஷயமோ நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரியல, நமக்கு தெரியல. நம்மளும் வந்து நீதிமன்ற செய்தியாளர்கிட்ட, நம்முடைய நண்பர்கள்கிட்ட விசாரிச்ச போகையில் அப்படி எதுவுமே வரல. அப்போ அந்த புகார்தாரர்னு சொன்ன விஷயம் பெரிய கேள்விக்குறியாக சந்தேக பார்வையோடு இருக்கு. இந்த டிராமா இருக்குல்ல, விஜயும் சென்சார் போர்டும் இணைந்து நடத்துகிற டிராமா ஒன்று இருக்குல்ல, இந்த டிராமா வந்து உச்சகட்ட நாடகம். கொண்டைய மறைச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க, தெரிஞ்சிடுச்சு வெளியில. ஏப்பா கொண்டைய மறைச்சிட்டு மறைச்சிருக்கலாமாப்பா, கொண்டை வெளியில மாட்டிக்கிச்சப்பா, ரொம்ப கேவலமா போச்சப்பா, நீங்க பண்றது வந்து டிராமான்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஜனநாயகனை காப்பி அடிச்சிருங்க. அதாவது நீங்க ஜனகேசரின்னு ஒன்று இருக்கு.